வடிவேல் சொல்ற மாரி, "உன்ட்ட ஸ்டார்ட்டிங்லாம் நல்லா தான்டா இருந்துச்சு. ஆனா ஃபினிஷிங் தான்டா சரியில்லங்கிற" மாரி, ஒரு மாரி ஸ்லோ பேஸ்டா போச்சு. எனக்கு கொஞ்சம் செட் ஆகல. ஏன்டா ஒரு குழந்த காணாம போச்சு. சின்ன வயசு பசங்க மேரேஜ் பண்ணிட்டாங்க, மிஸ்கேரேஜ், ஜென்ஸி அதெல்லாம் ஓகே. ஒரு குழந்த காணாம போச்சு. ஸ்டார்ட்டிங் எடுத்ததுமே டைம் வேஸ்ட் பண்ணாம கதைக்குள்ள போயிட்டீங்க. அது எல்லாமே குட். பட் ஆனா, குழந்த காணாம போச்சு. அந்த ஒரு டென்ஷன் வந்து எனக்குள்ள வரவே இல்ல. ஐய்யயோ! குழந்தை காணாம போச்சே! அது என்ன ஆயிருமோ? யாராவது எடுத்துட்டு போய் ஏதாவது பண்ணிருவாங்களோ? அப்படிங்கிற மாரியான அந்த ஒரு இன்டென்ஸான, கிரிப்பிங்கான ஸ்க்ரீன் ப்ளே இல்லாதனால படம் லேக் ஆச்சோ என்னமோ தெரியல. அதுவும் இல்லாம இந்த கேரக்டருக்கு எதுக்கு நிவின் பாலி அப்படிங்கிறது எனக்கு புரியல. யார் வேணாலும் பண்ணிருக்கலாம். அவங்க பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சிம்ப்ளஸ்ட்டா இருந்திருக்கும். மேபி நிவின் பாலி மூஞ்சிய காமிச்சனால படம் உள்ள ஆடியன்ஸ் நெறைய பேர் வருவாங்க அப்படிங்கிற மென்டாலிட்டியில எடுத்தாங்களா என்னன்னு தெரியல. அதுவும் இல்லாம கிளைமேக்ஸ்ல என்ன சொல்றது? எனக்குள்ள அந்த ஒரு தாக்கம் கடத்தப்படவில்லையோ! அப்படிங்கிற மாரியும் தோணுச்சு. ஒரு ஆவரேஜான